Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்று தரைப்பாலத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இந்த தரைப்பாலத்தை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் திடீரென பாலத்தின் சாலை நடுவே பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த பள்ளத்தை விரைந்து சீர் செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கொண்டம்பட்டி பகுதியை சேர்ந்த மக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊத்தங்கரை திருவண்ணாமலை சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கடந்த 6 மாதங்களாக போதிய அளவு குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். குடிநீர் வரவில்லை எனவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஆலங்குளம் பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. நெல்லை தென்காசி 4 வழிசாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், மரந்தை சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஆலங்குளம் மெயின் ரோடு, அம்பை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மருந்தகம் தவிர 763 கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். டிசம்பர் 6ஆம் தேதியான இன்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்து நெல்லையில் இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் கருப்பு நாளாக அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் மேலப்பாளையத்தில் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து மேலப்பாளையம் ரவுண்டானா பகுதியில் SDPI கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு உணவுத்துறை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உணவுக்காக தூய்மை பணியாளர்களை அதிகாரிகள் ஓடவிட்ட அவலம் நேர்ந்தது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்ற இந்த நிகழ்வில் நலத்திட்ட உதவிகள் முடிந்ததும் உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது தூய்மை பணியாளர்களை ஆட்டு மந்தைகள் போல் போட்டி போட்டு முண்டியடிக்க விட்டும் பெண்களை கூட்டத்தில் சிக்க வைத்தும் அதிகாரிகள் வேனில் இருந்தபடி உணவுப் பொட்டலங்களை வழங்கினர். அதிகாரிகளின் இந்த செயலால் வெறுப்படைந்த பெண்களில் பலர் வெளியே சென்று சாப்பிடுகிறோம் என கொந்தளிப்போடு கூறி அங்கிருந்து புறப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பிற்கால பாண்டியர்களின் 700 ஆண்டுகள் பழமையான பைரவர் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாங்குடி கிராமத்தில் பழமையான அம்மன் சிற்பம் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி வரலாற்றுத்துறை ஆசிரியர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் கள ஆய்வு செய்தார். ஆய்வின் முடிவின் அந்த சிற்பம் பிற்கால பாண்டியர்களின் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பைரவர் சிற்பம் என்பதை கண்டுபிடித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக புதிய மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணிகள் துவங்கியது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உள்ள பிரையண்ட் பூங்காவில் இந்த ஆண்டு 62வது மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக மலர்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த பூங்காவில் சால்வியா, லில்லியம், டெய்சி, ஆஸ்டமரியா போன்ற மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியுள்ளது. தென்காசியில் அரசு பேருந்து மீது தாசில்தார் வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தாசில்தாரின் கார் முன்னால் சென்ற வாகனத்தை கடக்க முயன்ற போது எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்தானது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் காயங்களின்றி தப்பினர். Taste the Daily.